இந்த ஆன்மாவின் பிறப்பற்ற நிலை செயல்களால வர்றது கிடையாதுங்க. இது உணர்வுகளாலும் உள்ளார்ந்த இருப்பு நிலைகளாலும் தாங்க ஒரு ஆன்மா பிறப்பற்ற நிலையை அடைய முடியுங்க. சரி வாங்க, இந்த பிறப்பற்ற ஆன்மாவினுடைய 10 பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாங்க. முதல் விஷயம், இவர்களுடைய நாள் நன்றியுணர்வோடு தொடங்குங்க. பெரும்பாலானவர்கள் காலையில் எழுந்ததும் வேலை, கவலைகள், செய்ய வேண்டிய காரியங்கள் என பல எண்ணங்களால சூழப்படுவார்கள்ங்க. ஆனா இந்த வகை மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, விழித்தவுடன் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுவாங்க. இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன், இந்த உலகத்தின் அற்புதமான பிரகாசமான இந்த ஒளியை நான் பாக்குறேன் அப்படின்னு உணரும் போது அதன் முதல் கணமே அவர்களுக்கு ஆனந்தமாகுதுங்க. இது ஒரு பிரார்த்தனை அல்லைங்க, இது ஒரு கொண்டாட்டங்க. இந்த பழக்கம் பாத்தீங்கன்னா இவர்களுடைய தினசரி வாழ்க்கை ஒரு சடங்காக இல்லாம ஒரு தொடர் கொண்டாட்டமாகவே மாத்துதுங்க. அதனால இவங்க எப்பவுமே ஒரு ஆனந்தத்தோட இருக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது விஷயம், அமைதியை அன்றாட பயிற்சி ஆக்குறாங்க. நம்முடைய மனம் கடலில் இருக்கும் அலைகளை போன்றதுங்க, எப்போதும் அசைந்து கொண்டே இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 60,000 70,000 வரை நம்முடைய மனசுல எண்ணங்கள் வந்து போயிட்டே இருக்குதுங்க. ஆனா இந்த அற்புதமான பிறப்பற்ற ஆன்மாவினுடைய மனம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆழமான கடல் போல அமைதியாக இருக்குங்க. வெளி உலகத்துல எவ்வளவுதான் சத்தம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளார ஆழ்ந்த அமைதி நிலையை இவர்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள்ங்க. இந்த அமைதி பாத்தீங்கன்னா தியானத்தினுடைய உச்ச நிலைங்க. இதுதாங்க இந்த ஆன்மாவினுடைய உண்மையான இருப்பிடமாக இருக்குங்க. ஞானிகளும் மகான்களும் பாத்தீங்கன்னா புற உலகத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தா கூட அவர்களுடைய அந்த மனநிலை பாத்தீங்கன்னா தெய்வீக நிலையாதாங்க இருக்கும். அவர்கள் தங்களுடைய மனநிலையை அந்த இறைத்தன்மை நிலையோட எப்பவுமே இணைச்சே வச்சிருப்பாங்க. இதுதாங்க இந்த மாதிரி ஆன்மாவினுடைய உண்மையான இருப்பு நிலை. அடுத்து இயற்கையோட இணைஞ்சே இருப்பாங்க. இந்த வகை மனிதர்கள் பாத்தீங்கன்னா இயற்கையை ஒரு காட்சி பொருளாக பார்க்க மாட்டாங்க. மரம், செடி, கொடி, ஆறு, பறவை, கடல் எல்லாத்தையும் இவங்க பாத்தீங்கன்னா தங்களுடைய ஒரு பகுதியாகவே இவங்க உணர்வாங்க. ஓஷோவினுடைய தியான முறைகள்லாம் பாத்தீங்கன்னா மரத்தை வச்சு தியானம் பண்றது, ஒரு கல்லை வச்சு தியானம் பண்றது, பூமி தாய் மேல அப்படியே அமர்ந்த நிலையில பூமியோட அப்படியே ஐக்கியமாகிற மாதிரி தவம் பண்றது, இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்து செய்யக்கூடிய அந்த தவத்தை நிறைய கொடுத்திருப்பாங்க. வேதாத்ரி மகரிஷியும் பாத்தீங்கன்னா பஞ்சபூத நவகிரக தவம் கொடுத்திருப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதாவது விண், அதே மாதிரி 9 கோள்கள், இதுல மனசை நிலைநிறுத்தி செய்யக்கூடிய தவம் தாங்க. அப்ப இந்த தவங்களினுடைய மைய நோக்கம் என்னங்க? இயற்கையும் நாமும் வேறு வேறு அல்ல, நாமும் இந்த இறை சக்தியாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை தாயும் ஒண்ணுதான் அப்படிங்கறது தாங்க இது உணர்த்துது. மகான்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் தங்களுடைய வாழ்க்கைய அமைச்சுக்கிறாங்க. அவர்களுடைய மனநிலையும் இப்படித்தாங்க இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம வாழும் பொழுது உள்ள அந்த நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் கரைஞ்சு போயிருதுங்க. இந்த உணர்வு பாத்தீங்கன்னா இந்த பௌதீக உலகத்தினுடைய எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்க. அடுத்து 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டாத பழக்கங்க. மன்னிப்பினுடைய வெளிப்பாடு தாங்க இது. யாராவது தவறு செஞ்சாங்கன்னா கூட அவங்கள இவங்க எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் பண்றதே கிடையாதுங்க. இது சரி தப்பு அப்படிங்கிற அந்த தீர்ப்புக்கே இவங்க வரவே மாட்டாங்க. அதற்கு மாறாக இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற கருணையான சிந்தனை தான் அவர்களுடைய முதல் எண்ணமாகவே இருக்குங்க. கோபம், வெறுப்பு, பழி வாங்கக்கூடிய எண்ணம், இது எதுவுமே இந்த வகை மனிதர்கள்ட்ட இருக்கிறதே கிடையாதுங்க. அதற்கு பதிலாக அன்பும் கருணையும் மன்னிப்பும் மட்டுமே இவர்களுடைய குணாதிசயமாக இருக்குங்க. அடுத்த 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசையும் பயமும் இல்லாம வாழ்வாங்க. அதாவது பூரணமான நம்பிக்கையோட இவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். சாதாரண மனிதர்கள் பாத்தீங்கன்னா பணம், புகழ், எதிர்காலம் என பல விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு பயந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வகை தூய மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் மீது முழு நம்பிக்கையுடன் வாழ்வாங்க.
பிரபஞ்சம் எனக்கு தேவையானதை சரியான நேரத்துல சரியாக செய்யும் அப்படிங்கிற ஆழமான உணர்வோடு நம்பிக்கையோடு வாழ்வாங்க. அதனாலதாங்க இவர்கள் பயங்களுக்கு அப்பாற்பட்ட மனிதர்களாக வாழ்வாங்க. ஏன்னா வாழ்க்கையை பற்றி சரியான புரிதலோடு இவங்க இருக்கும் பொழுது பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்களை அண்டவே அண்டாதுங்க. அடுத்து 6வது விஷயம் பாத்தீங்கன்னா, கருணையே இவர்களுடைய வாழ்க்கையாக இருக்குங்க. இந்த தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. வேதாத்ரி மகரிஷியினுடைய 2 ஒழுக்க பண்பாடுங்க. அற்புதமா கொடுத்திருப்பாருங்க. நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். சோ இந்த மாதிரி மனப்பான்மையோட தாங்க இவர்கள் வாழ்வாங்க. அடுத்து வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய கருணை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாருங்க. ஒரு பயிர் வாடினா கூட தன்னால தாங்க முடியாது அப்படிங்கறதா அவருடைய கருணையின் வெளிப்பாடாக இருந்துச்சுங்க. அப்ப ஒரு பயிருக்கே ஒரு செடிக்கே அவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்னா, அப்ப மனிதர்களுக்கு பிற உயிர்களுக்கு அவர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாருங்க. அதனாலதாங்க இப்படிப்பட்ட இந்த மகானின் உயரிய அந்த நோக்கமான பிற உயிர்கள் துன்பப்படக்கூடாது, பசியால் வாடக்கூடாது அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணம் அது இந்த காந்த களத்துல, இந்த பிரபஞ்ச களத்துல அப்படியே கலந்து இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு பாத்தீங்கன்னா நம்முடைய உள்ளத்திலும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கு இல்லைங்களா. அதனாலதாங்க இன்னைக்கு எண்ணற்ற மக்கள் கருணையோடு பிற உயிர்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கருணையே தங்களுடைய வாழ்க்கையாக வாழக்கூடிய இவர்கள் பாத்தீங்கன்னா இத ஒரு கடமையாக செய்ய மாட்டாங்க. இதுதான் இவர்களுடைய இயல்பான மனப்பான்மையாவே இருக்குங்க. கருணை என்பது ஒரு செயலாக இல்லாமல் ஒரு ஆற்றலாக இவர்கள் உள்ளத்திலிருந்து, இவர்களுடைய வாழ்க்கை அமைப்பிலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்குங்க. ஆக இந்த மாதிரியான கருணை மனப்பான்மை தாங்க எங்கும் எல்லா இடங்களிலும் எல்லா காலத்திலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு நதியாக சங்கமிக்குங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, எளிமையான வாழ்க்கைங்க. இதுதான் இவர்களுடைய ஆனந்தத்தின் ரகசியங்க. அழகான உடைகள், ஆடம்பரமான பொருட்கள், விலை உயர்ந்த உணவுகள், இதுல எதுலயுமே இந்த வகை மனிதர்களுக்கு ஆர்வமே இருக்காதுங்க. ஆனந்தம் அப்படிங்கிறது வெளிப்புற பொருட்கள்ல நிச்சயமா கிடையாது. உள்ளுக்குள்ளாரதான் இந்த பேரானந்த நிலை இருக்கு அப்படிங்கறத இவர்கள் நன்றாக உணர்ந்து வச்சிருப்பாங்க. இவர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா எளிமையாக இருந்தா கூட அவர்களுடைய உள் உலகம் பாத்தீங்கன்னா முழுமையான ஆனந்தத்தால் நிரம்பியே இருக்குங்க. அடுத்து 8வது விஷயம் பாத்தீங்கன்னா, அன்பை எல்லா இடங்களிலும் இவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த வகை மனிதர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மனிதர்களை மட்டுமல்லைங்க, செடி கொடி மரம் விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் இவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு பூவை பார்த்தா கூட அன்போட கருணையோட பாப்பாங்க. ஓசோ சொல்றது மாதிரிதாங்க, ஒரு கல்லை எடுத்துக்கிட்டா கூட அன்போட கருணையோட பாருங்க. அப்படியே உள்ளங்கையில அது அன்பு பொங்க பார்க்கும் பொழுது அதோட நீங்க இணக்கமாயிருவீங்க. நீங்களும் அதுவும் வேறு வேறு இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்குள்ளார உருவாகும். ஒரு மரத்தை அன்போடு தொட்டீங்கன்னா கூட அதுல இருந்து ஒரு ஸ்பரிசம், ஒரு அன்பு உங்ககிட்டயே வர்றத நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு பாருங்க. அதனால இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விஷயத்த உற்று நோக்கினாலும் அன்பு பொங்க பாப்பாங்க. வேதாத்ரி மகரிஷி மலர வச்சு ஒரு கவி எழுதியிருப்பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் எப்பேற்பட்ட பாக்கியவான் உன்னை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை வர்ணிச்சு ரொம்ப அழகா எழுதியிருப்பாருங்க. இந்த மாதிரிதாங்க இந்த வகை மனிதர்கள், மகான்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. இயற்கையை நேசிச்சிருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நேசிச்சிருக்காங்க, அன்பு பொங்க நேசிச்சிருக்காங்க. அதனாலதாங்க அவர்கள் வாழும் காலத்திலேயே இறை அம்சத்தோட வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரிதாங்க இந்த வகை மனிதர்களும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க. ஒரு கடலுக்கு போய் உட்கார்ந்துருந்தா கூட இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க. கடலினுடைய அற்புதமான அலைகளுக்கு நன்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இவர்கள் எல்லா விஷயத்தையும் அன்பு பொங்க பார்ப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயங்க. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத தூய அன்பு தாங்க அந்த இடத்துல இருக்கும். அடுத்து 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மௌனத்தை மதிக்கக்கூடிய பழக்கங்க. இவர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமைதியே பிரார்த்தனை அப்படிங்கிற மனப்பான்மை தாங்க. வார்த்தைகளால பேச முடியாத விஷயங்களை இந்த மனிதர்கள் பாத்தீங்கன்னா மௌனத்துல உணர்வாங்க. இவர்கள் தேவையற்ற பேச்சுக்களை எல்லாம் குறைச்சிட்டு உள் அமைதியில இவர்கள் அதிகமாக வாழ்ந்துட்டே இருப்பாங்க.
இவர்களுடைய மௌனம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துடனும் பிரபஞ்சத்துடனும் அற்புதமாக இணையக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து 10வது விஷயம் பாத்தீங்கன்னா, தினம் ஒரு ஆன்ம பரிசோதனைங்க. நாள்தோறும், அதாவது இரவுல தூங்க செல்றதுக்கு முன்னாடி இந்த வகை மனிதர்கள் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறார்கள்ங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்று நான் சரியாக வாழ்ந்தேனா, நான் எந்த மாதிரியான மனப்பான்மையில இருந்தேன் அப்படின்னு தன்னைத்தானே அப்படியே அனலைஸ் பண்றாங்க. அதுதான் மகரிஷி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அகத்தை ஆய்வு செய்யக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகள்ங்க. உள்ள நம்ம ஆய்வு செய்யறது, அதுதான் விஷயம். இவங்க உள்ளுக்குள்ளாரையே எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று நான் எல்லாத்துக்கிட்டையும் அன்போட இருந்தனா, இன்னைக்கு நான் யாரையாவது காயப்படுத்திட்டனா, என்னுடைய செயல்கள் சரியாக இருந்துச்சா, இந்த சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய வகையில நான் ஏதாவது செஞ்சனா அப்படின்னு உள்ளூர ஒரு ஆன்ம பரிசோதனை நடத்துவாங்க. இது இவர்களை ஒவ்வொரு நாளும் ஒரு சிறந்த மனிதராக மாற்றிக்கிட்டே இருக்குங்க. இந்த உன்னதமான விஷயம் தாங்க ஒரு மனுஷனை மோட்சத்திற்கான பாதையில வழிநடத்தக்கூடியதாக இருக்குங்க. அன்பானவர்களே, இந்த 10 பழக்கங்களும் பெரிய சடங்குகள்லாம் கிடையாதுங்க. ஆனா இவற்றினுடைய ஆழம் பாத்தீங்கன்னா பிறப்பு, இறப்பு, மறுபிறவி என்ற சுழற்சியை முறியடிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குங்க. இது தினசரி பழக்கங்கள் போல தோன்றுனா கூட உண்மையில இது பாத்தீங்கன்னா ஞானத்தின் திறவுகோள்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டுல வாழக்கூடிய ஆன்மாக்கள் தாங்க பிறப்பற்ற நிலையை அடைகிறாங்க. அன்பானவர்களே, நம்மளாலையும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நிச்சயமாக வாழ முடியுங்க. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க இது. ஒரு 10 நாள் இந்த மாதிரியான பழக்கங்களை நீங்க கடைபிடிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குங்க. உள்ளூர ஒரு ஆனந்தம் இருக்குங்க. அந்த ஆனந்தம் பாத்தீங்கன்னா இந்த புற உலகத்தால நிச்சயமாக நம்மளுக்கு கொடுக்கவே முடியாதுங்க. அப்பேற்பட்ட அற்புத ஆனந்தம் தாங்க நம்ம இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களோட வாழும் பொழுது. அதனாலதாங்க ஞானிகளும் மகான்களும் எப்பவுமே நிம்மதியா இருக்கிறாங்க. நம்மோடும் நிறைய ஞானிகளும் மகான்களும் வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க. அவர்கள் அமைதியா தான் யாருன்னு வெளிக்காட்டாம நம்மளோட இணைஞ்சு வாழ்றாங்க. அவர்கள் தாங்க இருக்கிறதுலயே மிகப்பெரிய உன்னதமான ஆத்மாக்கள்ங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டு, இந்த புற உலகத்துல இந்த சமுதாயத்துல கொடுக்கக்கூடிய டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டு, குடும்ப வாழ்க்கையிலையும் வாழ்ந்துகிட்டு அமைதியா இருக்கிறாங்க பாருங்க. அவர்கள்லாம் போற்ற தகுந்தவர்கள்ங்க. சரிங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்மளையும் இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ முடியுங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்வான புகழ், மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.